ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அருமையான இந்த லெந்து நாட்களிலே இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு விசை கூட நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை சாய்த்து நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி சற்று நேரம் நம்ம அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்களில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் நமக்கு போதுமானவராக இருந்தார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. போகையிலும் வருகையிலும் கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினதற்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்முடைய வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட வந்து எல்லாவித விபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்ட அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சத்துருவானவர் நம்மை தொடாதபடிக்கு அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாக்கிற அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் நம்முடைய எல்லா பலவீனங்களிலிருந்து நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்து கொண்ட அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லா பொருளாதார நெருக்கடிகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்தார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தும் ராஜா. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்த அந்த கிருபைக்காய் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அந்நிய தேசத்திலே ஆலயத்தில் வந்து அவரை துதித்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த திறந்த வாசலுக்காய் அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த ராஜாக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வனாந்திர தேசத்தில் நமக்கு நீரூற்றாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஆவிக்குரிய சபைக்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சபையில நமக்கு தேவையான ஒவ்வொரு நாள் நல்ல ஒரு மன்னாவை நமக்கு தருவதற்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சபையிலே நம்ம நடத்துகிறதற்காய் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய தலைமை போதகருக்காய், உதவி போதகருக்காய், துணை போதகருக்காய் நாம் நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. மூப்பர்களுக்காய், தலைவர்களுக்காய், விசுவாச குடும்பங்களுக்காய், சகோதர சகோதரிகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. சபையில நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நம்ம இந்த சபையில வைத்திருப்பதற்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இந்த சபை மாத்திரம் இல்லைன்னா நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம மடிந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை வேறு பிடித்து எடுத்து இந்த சபையில அங்கத்தினராக வைத்து நம்மை போஷிப்பதற்காய் அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நம்ம பெயர் சொல்லி அழைத்த அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்திலே நம்மை முன்குறித்த அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவருடைய உள்ளங்கைகளை நம்மை ஒவ்வொருவரும் வரைந்து வைத்திருப்பதற்காய் அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு விசை கூட நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து இந்த ஆராதனைக்கு நம்மை தகுதி உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றும்படிக்காய் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நமக்குள் சத்தியம் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவராய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவருடைய பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஒரு விசை கூட மௌனமாய் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாமே ஒப்பு கொடுப்போமா? என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை யாம் நீக்கி அருளும். சுத்த இருதயத்திலே என்னை சிருஷ்டியும், நிலவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசை கூட அப்பா எங்கள் மீறுதல்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை நீர் புதுப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விஷயம் மௌனமாய் ஆண்டவர் சமூகத்தில் நாமே ஒப்பு கொடுப்போமா?
கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த ஆராதனைக்கு நம்மை தகுதிப்படுத்தினார் நிச்சயத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களையும் எங்களோட ஆராதனையும் என் தேவனீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆராதனை வேலையில் எங்கள் ஒவ்வொருவரும் நீர் இடைபடுவீராக. உடைய பிரசன்னத்தினால் ஆலயம் முழுவதும் நீர் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படி காமிட கரத்துல கொடுக்கிறோம். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஏற்ற வேலையில் நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. இதில் வரும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட இந்த லெந்து நாட்களிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபையின் சார்பாக உங்களை மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நமக்காக காயப்பட்டார். ஆமென். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக தண்டிக்கப்பட்டார், நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி நன்றி என்று சொல்லி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருக்கு நம்முடைய நன்றிகளை நாம் செலுத்துவோம். சுகமாக நோய்கள் நீங்கியதே, சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகள். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்காரே சாபத்தில் நின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்காரே சாபத்தில் நின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். நன்றி
நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் தழும்புகளாமே. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் தழும்புகளா. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபினேசர் செய்த அந்த நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாம் மன்னிப்படைய நம்மை நீதிமானாக்க அவர் தண்டிக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய நோய்கள் சுகமாவதற்காய் அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவனை தருகிறதற்காக அவர் தன்னையே நொறுக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து கொண்டு அவருடைய கருமுகளால் நம்மை குணமாக்குற அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நம்முடைய சாபங்களை நீக்கி நம்மை மீட்டெடுத்த அவர் சாபமானார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நம்முடைய மீறுதலுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் அவர் ஆணிகளால் அறையப்பட்டார். நம்முடைய விழாவிலே அவர் குத்தப்பட்டவராய், நம்முடைய தலையிலே அவர் முள்முடி சுமந்தவராய், அந்த கோர காட்சியோடு கூட அந்த குருசிலே அவர் தொங்கின அந்த காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் கொண்டு வந்தவர்களாய் அந்த ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த விந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராஜாவை பார்த்து இந்த சிலுவனுடைய மேன்மையை எண்ணினவர்களாய் அவரை பாடி நம்ம நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உரிய பெருமைகள் யார்?
கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சென்னி வீரா கைகால் வென்று சிந்துதோ துயரோடன்பு சென்னி வீரா கைகால் நின்று சிந்துதோ துயரோடன்பு மன்னாயிதை போன்ற காட்சி மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணே எந்நாளிலுமே எங்கும் காணே இன்றைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் யாவும் இருந்தாலும் இந்த குருசை நோக்கி பார்க்கும்போது அவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அற்பமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையில் அந்த குருசிலிருந்து அந்த ஆண்டவர் சிந்தி அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை தூய்மையாக்கி நம்மை மேன்மையாக்கின அந்த ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி என்று சொல்லுவோமா? ஓமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த குருசிலிருந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே ஜீவ பலியாக தந்த அந்த ஆண்டவருக்கு நாம் என்ன காணிக்கை நாம் செலுத்த போகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோமா? அப்பா, நாங்கள் எங்களையே உமக்கு உகந்த காணிக்காய் நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவருடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால நம்மை குணமாக்குற அந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அப்பா, உடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கணும் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய தழும்புகளால் எங்களை நோய்களை நீங்க குணமாக்கினீங்களாப்பா, உடைய தழும்புகளால் எங்களை பலப்படுத்திருக்கீங்களா ஆண்டவரே, எங்களுடைய வியாதிகளை நீங்க நீக்கி இருக்கீங்களா ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அப்படியே அர்ப்பணித்தவர்களா, நம்ம இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நின்றவர்களாய் ஒரு அர்ப்பணிப்போடு கூட அந்த ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார், நம்மை மறவாமல் நினைத்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லி, மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி
கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடாமல் போன நேரம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவோம், கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உமக்கு நன்றி ராஜா. இதுவரையில் எங்களை நடத்தின எங்களை வினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமேலும் எங்களை நடத்த போகிற எங்கள் இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலன் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் தள்ளாடாதபடி உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்கள் தள்ளாடாதபடி என் தேவன் எங்களை தூக்கி நிலைநிறுத்தினீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் என் தேவன் எங்களை தூக்கி எங்களை சுமந்தீங்களப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழிய பாதை எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் எல் ரோயி உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் எல் ஷடாய் உமக்கு நன்றி. எங்கள் எபினேசரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனங்களை வேறு பிரித்தெடுத்தீங்களே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காய் எங்களுடைய மீறுதலுக்காய் நீங்கள் அடிக்கப்பட்டீங்களே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய ஜீவனுக்காய் உம்முடைய ஜீவன் நீங்க தந்தீங்களா ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இப்போது உம்முடைய சமூகத்தில் யாராரு மனவாரத்தோட வேதனையோட துக்கத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் இருப்பாரானால் தேவன் ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. பிரச்சனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை நீங்க மாற்றுவீராக ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறுவதாக ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் மாறட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடி தேவன் ஒவ்வொரு சமாதானத்தோடு நீர் அனுப்புவீராக. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நினைத்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது என்று சொல்லி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா. உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. கரைகளை உயர்த்தி சொல்லுவோமா. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே
சொல்லுவா. உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே, உடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ராஜா. பாவி என்று எங்களை தள்ளிடாமல் எங்கள் அன்போடு அணைத்துக் கொண்டீங்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனும் தாயும் என்னை தள்ளிவிட்டாலும் என் தேவன் எங்களை நீர் அணைத்துக் கொண்டீங்களப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்காக நீங்க நெருக்கப்பட்டீங்க, எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க, எங்களுக்காக நீங்க காயப்பட்டீங்க. உடைய தடுப்புகளால் எங்களை குணமாக்கினீங்களாப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை உயர்த்துகிறதற்கு அந்த கல்வாரி சிலுவையில நீர் உம்மை தாழ்த்தினீங்களாப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தர மட்டும் தாழ்த்து உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்களுடைய ஆராதனை சுகந்த வாசனையார் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீர்கள். இதில் வரும் துதி கன மகிமை எல்லாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. வேலைக்கு கர்த்தர் கொடுத்த தயவுக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாதிருப்பீராக. உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தை அந்த சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நாளிலும் கூட நம்ம சபைக்காய் நம்ம விசேஷமா ஜெபிப்போம். கர்த்தர் இந்த 43 வருடங்களை நடத்தி வந்த தயவுக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தலைமை போதகருக்காக மற்றும் உதவி போதகருக்காக பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர் குடும்பத்திற்காக விசேஷமா நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு எல்டர்ஸ் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சபையினுடைய ஊழியங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும், அதற்காக ஜெபிப்போம். குடும்பங்களுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம சபையில் உண்டாக அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரத்தக்கதாய் சபையினுடைய தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, அப்பா எங்களுடைய சபைக்கா இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீரப்பா இம்மட்டும் 43 வருடங்கள் கிருபையாய் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டங்களும் அப்பா, உம்முடைய செயல்களும் கர்த்தாவே, உம்முடைய தரிசனங்களும் அப்பா இந்த சபையில ஒவ்வொன்றாய் நீ நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தலைமை போதகர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மகனை நீர் இம்மட்டும் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தீங்களே, இந்த தேசத்திலே அப்பா இம்மட்டும் நீர் வைத்து பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகனை கொண்டு இந்த தேசத்திலே எழுப்பின இந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே அந்த ஊழியங்கள் நடைபெறத்தக்கதாய் அப்பா இன்னும் அநேக காரியங்களை மகன் செய்யத்தக்கதாய் கிருபையும் பலன் நீங்க கொடுக்கும்படியாய், குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. உதவி போதகரும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மகனை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தி கர்த்தாவே அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. இந்த நாளில கூட கர்த்தாவே புதிய போதகர்கள் ஆண்ட்ரூ பாஸ்டர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இம்மட்டும் நீங்க கிருபையாய் நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சீக்கிரத்தில் தேசத்திலே குடும்பம் வர கர்த்தர் நீர் கிருபை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்காக நாங்க விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய படிப்பின் காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்கூல் அட்மிஷன் காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையிலே கர்த்தாவே சகலத்தையும் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய்
உம்முடைய சமூகத்துல நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஒவ்வொரு எல்டர்ஸ் சிலர்ஸ் அபிஷேகித்து கர்த்தாவே இந்த சபையில ஒவ்வொருவரும் நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தி அப்பா தூண்களாய் நீர் நிறுத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அற்புதங்களான அடையாளங்களினாலும் கர்த்தாவே அப்படி செய்கிற ஊழியத்தில் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை வேலை அடைத்து நீர் பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சபையில நடக்கிற ஊழியங்களிலே கர்த்தாவே பலத்த கிரியைகளை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியத்தையும் பொறுப்பெடுத்து நடத்துகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இன்னும் அபிஷேகத்து வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாட்களில் எங்க விசுவாச குடும்பங்களை எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளாய் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. பலவீனத்தோடு சோர்வோடு கடன் பிரச்சனையோடு கர்த்தாவே வேலையில்லாத சூழ்நிலைகள் பொருளாதார குறைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் சகலத்தையும் கர்த்தாவே நீர் நேர்த்தியாய் அப்பா நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் குறைகளை நீர் நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி குடும்பங்களை நீர் பாதுகாத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சபையின் தரிசனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய இடத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. ஆலயத்தை கட்டி ஆராதிப்போம் என்று சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றி கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை நீர் தகர்த்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. 2500 ஆத்துமாக்களை சபைக்கு கொடுத்து கர்த்தாவே இந்த தேசத்திலே கர்த்தாவே அதில் இந்த சபையை ஒரு கலங்கரை விளக்கமாய் எடுத்து நீர் பயன்படுத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வரும் நாட்களில் நீர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற தயவுக்காக உமக்கு நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து நீங்க பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சபையில நீர் எழுந்தருளி கிரியை செய்யும்படியாய் ஒரு பெரிய எழுப்புதல் தீய சபைக்குள்ளே கொண்டு வரும்படியாய் சிறு பிள்ளைகள் முதல் கர்த்தாவே பெரியகள் வருவடைய கர்த்தாவே அப்பா எழுப்புதல் தீய ஊற்றி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுலயங்கள் நல்ல பிதாவே ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நாளில கூட நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபித்தோம். தொடர்ந்து கூட நம்ம இந்த யுஏஇ தேசத்திற்காக இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கான விசேஷமா ஜெபிப்போம். இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விலைவாசிவர்களும் நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதற்காக விசேஷமா ஜெபிப்போம். இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிப்போம். விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் பாலஸ்தீன தேசத்திற்காக ஜெபிப்போம். அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளை வேண்டும். ஜனங்கள் படுகிற கஷ்டங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்பட அநேக நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு அனுகிரகத்தை கொண்டு வரணும். இந்த காரியத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய தேசத்தை நம்ம நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்க வாழுகிற இந்த யுஏஇ தேசத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்கள் இந்த தேசத்தில் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் தேசத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா விலைவாசி உயர்வுகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எல்லாவற்றை நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வரும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வருமானங்களை கூட்டி கொடுக்கும்படியாய் பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஒரு நல்ல பொருளாதார நிலையை கர்த்தாவே தேசத்தில் கட்டளையிடும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆளுகிற தலைவர்களுக்காக ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே அவர்களை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து தேசத்தின் எல்லைகளை நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா போர் மேகங்களுக்கும் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. எல்லா இயற்கை சீற்றங்களுக்கும் விலக்கி நீர் பாதுகாக்கும்படியாய் எல்லா உணவு பஞ்சங்களுக்கு விலக்கி நீர் பாதுகாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீங்க கர்த்தாவே அப்பா பெரிய காரியங்களை தேசத்தில் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த நாளில கூட விசேஷமாய் கர்த்தாவே அப்பா அப்பா இஸ்ரவேல் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அங்க ஒரு சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. காசா மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க ஒரு சமாதான உடன்படிக்கை அந்த இடத்துல அப்பா ஏற்படுத்தி நீங்க பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் வழிநடத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா.
ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்பட அங்க இருக்கிற ஜனங்கள் படுகிற கஷ்டங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. கர்த்தரப்பா யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர், நீர் கிருபையாய் மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்துல நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க இந்திய தேசத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஆம் கர்த்தர், தேசமே பயப்படாது மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னீங்களப்பா. அப்படியே தேசத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க. சத்துனுடைய எல்லா சதி திட்டங்கள் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதிகாரத்தினால கர்த்தாவே தேசத்தை கர்த்தாவே அப்பா ஆளுகை செய்யும்படியாய் இருக்கிற எல்லா சத்துனுடைய போராட்டங்கள் இயேசுவினுடைய நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு பெரிய மாறுதலை தேசத்திலே கட்டளையிடும்படியாய், எழுப்புதல் தீய ஊற்றும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆமென். ஆண்டவர் நல்லவர், ஆமென். நல்ல சொல்லலாமே, ஆண்டவர் நல்லவர், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். நீங்கள் கவனத்தில் கொண்டு எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். துதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலையில் உங்கள் முகத்தை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாம் ஆவலோடு வந்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே உங்கள் எதிர்பார்ப்புகளையும் உங்கள் மன விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சனிக்கிழமை உபவாச ஜெபம் நமக்கு இந்த வாரத்தில் மாத்திரம் அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது இருக்காது, இந்த வாரத்தில் மாத்திரம் அது இருக்காது. குறிப்பாக விபிஎஸ்னுடைய ஃபைனல் டே ப்ரோக்ராமாக இருக்கிற அப்படின்னால இந்த வாரத்தில் மாத்திரம் சனிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்காது என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் அதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலே நமக்கு தொடர்ந்தேர்ச்சியாக எல்லா ஜெபங்களும் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெறும். நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால் மாத்திரமே இந்த வாரத்தில் இந்த உபவாச ஜெபம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுமான வரைக்கும் நம்ம வருகிற நாட்களிலே தொடர்ந்தேர்ச்சியாக எல்லா ஜெபங்களையும் நடத்துவதற்கு தீர்மானிக்கிறோம். அதற்கு நேராக முயற்சி செய்கிறோம். நீங்கள் கட்டாயமாய் கடந்து வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலையில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். வருகிற சனிக்கிழமை மாலையில் நமக்கு விபிஎஸ் ஃபைனல் டே ப்ரோக்ராம் இருக்கிறது. விபிஎஸ் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு 4வது நாள், திங்கட்கிழமை ஆரம்பித்தது. நேற்றைய தினத்தில் பிள்ளைகளை அபிஷேகத்தில் நடத்துவதற்கு தேவன் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். பிள்ளைகள் எல்லாம் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. என்ன ஸ்தோத்திரம். பெரியவர்கள் மனம் இறங்கி மனம் உடைந்து ஜெபிப்பது, கண்ணீர் வெடித்து ஜெபிப்பது எளிது. ஆனால் பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஆண்டவர் கிரியை செய்கிறத நேற்றைய தினத்தில் பார்ப்பதற்கு தேவன் கிருபை தந்தார். ஆமென். ஆண்டவர் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஸ்தோத்திரம். எமோஷ்னலாக எதுவும் பேசலை, பிள்ளைகளை என்ன அவங்க மனதை உடைப்பது போல எதுவும் பேசலை. ஆனால் தேவன் இடைப்பட்டதை நேரடியாக பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. பிள்ளைங்கள்லாம் அப்படியே முழங்கால் போட்டு கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நேராக கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை தேவனுக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அவளுக்காக நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு நாள் நடந்ததில்லை, இது தொடர்ந்துச்சே நடப்பதற்கும் பிள்ளையுடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற சத்தியத்திற்கு நேராக நடப்பதற்கும் இது முதல் ஒரு வேறாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். ஆகவே உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து ஜெபத்தில் தாங்குங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சனிக்கிழமை மாலையில் நமக்கு 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு ப்ரோக்ராம் இருக்கும். ஆகவே பெற்றோர்கள் நீங்கள் கவனிங்கள். சனிக்கிழமை மாலை 5லிருந்து 7 மணிக்குள்ளாக அந்த ப்ரோக்ராம் இருக்கிற அப்படின்னால நீங்கள் 5 மணிக்கே கடந்து வர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பிள்ளைகளை 3:30 மணிக்கு அனுப்பித்தர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பிள்ளைகள் 3:30 மணிக்கு இந்த வளாகத்தில் இருப்பார்கள். ஆகவே அதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முதல் ஆராதனை 6:45 2வது ஆராதனை 9 மணி அளவிற்கும் நமக்கு நடைபெறும். அதைத் தொடர்ந்து யூத் சர்வீஸ் நமக்கு 11:15 பிலிப்ஸ் ஹால் வைத்து நடைபெறும். 31ஆம் தேதி வருகிற இந்த மாதத்தின் கடைசி நாள் 31ஆம் தேதி நமக்கு விசேஷித்த ரிட்ரீட் சர்வீஸ் இருக்கிறது. கிளெண்டல் ஸ்கூலில், துபாயில் இருக்கிறதான கிளெண்டல் ஸ்கூலில் காலை 10 மணிக்கு நம்முடைய சபையின் விசுவாசிகளுக்காக விசேஷித்த ஒரு ஆராதனை அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய மத்தியில் இருக்கிறதான இவாஞ்சலிஸ்ட் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் கடந்த நாட்களில் நம்ம மத்தியில் இருந்தார்கள், தேவ வார்த்தை கொடுத்தார்கள். அந்த நாளிலும் அவர்கள் தேவ வார்த்தை கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே விசுவாசிகள் யாவரும் நீங்கள் கவனிக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அன்றைய தினத்தில் நீங்கள்
10 மணிக்கு கடந்து வர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கூட்டத்தின் முடிவில் நமக்கு ஸ்தோத்திரம் ஆகாரமும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்வதற்கு ஏற்ற ஆகாரங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை கவனிங்கள். குறிப்பாக அங்கு வருவதற்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதிகளுக்காக நீங்கள் பிரதர் சதீஷையும் பிரதர் ஜான்லி அவர்களையும் தொடர்பு கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அவருடைய தொடர்பு எண்கள் உங்களிடத்தில் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதிகளுக்கு பிரதர் ஜான்லியும் பிரதர் சதீஷையும் தொடர்பு கொண்டு வந்து பங்கு பெறுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. அதே போல வருகிற ஏப்ரல் மாதம் 1வது நாள், ஏப்ரல் மாதம் 1வது தேதி அன்றைக்கு அதிகாலை 5 மணிக்கு அந்த மாதத்தை ஜெபத்தோடு ஆரம்பிப்பதற்கு திட்டமிடுகிறோம். அதற்கு அந்த ஜெபத்தை நாம் இந்த மாதத்தில் ஜூமில் நடத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். ஆகவே அந்த ஜூம் லிங்க் நம்முடைய சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் அது ஷேர் செய்யப்படும். ஆகவே அந்த ஜூம் லிங்கை நீங்கள் கவனித்து அதில் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். வருகிற வியாழக்கிழமை, அடுத்த வியாழக்கிழமை 27 என்று போட்டிருக்கிறது. அது 27 இல்லை, 4ஆம் தேதி அடுத்த வியாழக்கிழமை நமக்கு 8:30 மணிக்கு மிட்வீக் சர்வீஸ் நடைபெறும். சிலுவை தியான கூட்டங்களாய் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்காக சாபமானார் என்ற தலைப்பில் தேவ வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு வந்து பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிற மகத்துவமான கிரியைகளுக்காக தேவனை துதிப்பது நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக சிலுவையில் மரித்த தேவனை, அவருடைய பாடுகளை, அவர் நமக்காகப்பட்ட பிரயாசங்களையும் எண்ணி பார்ப்பதற்கு, ஸ்தோத்திரம், அதை நினைத்து பார்த்து அவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துவதற்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் சிலுவை தியானத்தை குறித்தான செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நமக்காக பலியானார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தில் இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை தழும்புகளினால் குணம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை நாம் திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால், 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 24வது வசனத்திற்கு நேராய் நம்முடைய தியானங்களை நாம் திருப்பிக் கொள்வோமாக. 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 24வது வசனம். 1 Peter chapter 2 verses 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் எங்களோடு இடைப்படுங்கப்பா, எங்களோடு பேசுங்க, எங்கள் சிந்தனைகளோடு எங்கள் சரீரங்களோடு கர்த்தர் இடைப்படும்படியாக செபிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் பேசுகிறது நாங்கள் உணர்கிறதையும் தேவன் எங்களுக்கு கிருபையாய் ஈந்தள்ளும்படியாக செபிக்கிறோம் ராஜா. வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லி. ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். மரித்த தேவன், ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய தழும்புகளாலே நம்மை சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். வசனம் நமக்கு அதை தான் சொல்லுகிறது. இன்னும் இந்த வார்த்தையை நம்ம ஆங்கில வேதாமத்தில் NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், by his wounds you have been healed என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் சுமந்து அந்த சிலுவையிலே, ஆமென் ஸ்தோத்திரம், நமக்காக அதை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, அந்த தழும்புகளின் நிமித்தமாக நாம் குணமானோம் என்று சொல்லி இந்த வசனம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கைக்காய் அவர் செய்து முடித்த ஒரு காரியத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறது. என்ன அது அப்படின்னா, நமக்கு தேவன் ஏற்கனவே சுகத்தை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஆமென். நமக்காக சிலுவையிலே, ஆமென் ஸ்தோத்திரம், அவர் தொங்கி, அவர் காயங்கள் பட்டு, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டு, ஸ்தோத்திரம், நமக்காக சுகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே சிலுவையில நமக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த சுகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே நமக்காக அந்த சிலுவையில கொடுத்த சுகத்தை இந்த நூற்றாண்டில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். We need to travel according to the will of God to receive what Jesus has done earlier. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே அந்த சிலுவையில நமக்காக கொடுத்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை பயணிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே முடிந்து விட்டது. ஏற்கனவே அவர் அந்த சிலுவையில அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். அந்த விசுவாசத்துக்கு நேராக நாம் பயணிக்கிற ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும். இங்கு இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் சுகத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி. சுகம் என்று நம்ம சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்தோத்திரம், முதலாவது சரீர சுகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அந்த பாவத்தை சுமந்து நம்மை நீதிக்கு நேராக வழி நடத்தினார். நீதிக்கு நேராய் வழி நடத்தின தெய்வம் கர்த்தருக்கு வேண்டுதாக வெறும் நீதிக்கு நேராய் வழி நடத்தி விட்டு நம்மை விடுகிறவராய் அல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வேண்டுதாக நம்முடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய சுகவீனங்களையும் பலவீனங்களையும் அவர் மாற்ற போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீர சுகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சரீர சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனா நல்ல கவனிங்க ஸ்தோத்திரம், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த சரீர பலவீனங்கள் வருவதற்கு காரணம் என்ன? வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபார் அவர் பிசிக்கல் ஹெல்த்? ஏன்னா நம்ம சரீரத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் சுகவீனங்களுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் வேதத்தை தியானித்தோம் என்று சொன்னால் ஒரு 3 காரணங்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு 3 காரணங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சரீர சுகவீனம் பலவீனம் வருவதற்கு என்ன காரணம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது காரணத்தை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கர்த்தர் வேண்டதாக தேவன் எப்படி சுகம் கொடுப்பார், எப்படி நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் காரணம் என்ன அப்படின்னா கர்த்தர் வேண்டதாக நம்முடைய பாவத்து நிமித்தமாக நம்முடைய தவறுதலை நிமித்தமாக சில சுகவீனங்கள் பலவீனங்கள் நம்மை மேற்கொள்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் விளக்கின பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்தோம் என்று சொன்னால் அதன் நிமித்தமாக அதன் விளைவாக நம்முடைய சரீரத்தில் பலவீனப்படுகிறோம், நம்முடைய சரீரத்தில் சுகவீனங்கள் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஸ்மோக்கிங் இட் ஆல்வேஸ் லீட்ஸ் டு கேன்சர். ஏன்னா புகையிலை பிடிப்பதோ புகையிலை பயன்படுத்துவதோ ஏன்னா இது தவறு. இந்த தவறை செய்யும் பொழுது அது என்ன பண்ணுகிறது, சரீரத்தில் ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது. ட்ரங்கன்னஸ், குடிக்கிறது, குடிப்பழக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் குடிப்பது நிமித்தமாக சரீரத்தில் என்ன பண்ணுகிறது, பலவீனம் வருகிறது. கர்த்தர் இந்த தவறுதல்களை இந்த பாவங்களை நாம் நாமவே தேடிக்கொண்டு நம்முடைய சரீரத்தில் பலவீனங்களை உண்டு பண்ணி கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ், ஏன்னா சொல்லலாம் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போய் பர்கர் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கோக் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு. ஏன்னா இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால சில நேரத்தில் என்ன பண்ணுகிறது, சரீரத்தில் பலவீனங்கள் காணப்படுகிறது. என்னுடைய நாங்கள் ஊரில் இருந்த சர்ச்சில் ஒரு தம்பி நல்ல பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருந்தார், நல்ல ஆரோக்கியமான தம்பி. நான் திடீர்னு பார்த்தா வயிறு ரொம்ப வலி. என்னென்ன டாக்டர்கிட்ட போய் பார்த்தா செக்அப் பண்ணால் அங்கே அவருக்கு லிவரில் ஃபேட்டி லிவர் அப்படின்றாங்க. ஏன்னா நல்ல ஆரோக்கியமாக வெளியே இருக்கிறாரு பார்க்கறதுக்கு, ஆனால் உள்ள என்ன பலவீனம் சுகவீனம். என்ன காரணம் தெரியுன்னா அவங்க அப்பா டெய்லி நைட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுப்பாரு. என்ன நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் சரீரத்தை சரியாக பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். சில தவறுதல்களை நாம் செய்யும் பொழுது அது நிமித்தமாக நம்முடைய சரீரத்தில் சுகவீனங்கள் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க ஸ்தோத்திரம். என்ன மார்க்கு 2வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், மார்க்கு 2வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென், அல்லேலூயா. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான ஒரு வீட்டுக்குள்ளாக உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார். அங்கு கூட்ட நெரிசலை காணப்படுகிறது. இயேசு வந்திருக்கிறார், சுகத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், சுகவீனங்களில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம் என்பதை ஜனங்கள் அறிந்திருந்தபடினாலே ஒரு திமிர்வாத காரனை குறித்து, ஒரு திமிர்வாதம்
ஒரு மனிதனை அங்கே என்ன பண்ணுகிறார்கள், கொண்டு வருகிறார்கள். அங்கே கூட்ட நெருசடி காணப்படுகிறது. கூட்ட நெருசடி நிமித்தமாக வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாத சூழ்நிலை. ஆகவே அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசுவானவர் அங்கு நின்று உபதேசம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த அந்த அறையின் மேலே உள்ள கூரையை பிரித்து கொண்டு அவரை என்ன பண்ணுறாங்க, இறக்குகிறார்கள். அங்கே இறக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரிடத்தில் சுகம் பெற்ற ஒரு வார்த்தை தான் இங்கே சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை? அவனுக்கு காணப்பட்ட பலவீனம் என்ன, பிரச்சனை என்ன அப்படின்னா, he is a man with a paralyzed, அவன் திமிர்வாதத்தினால காணப்படுகிறான். அவனுக்கு காணப்பட்ட ஒரு சரீர சுகவீனம். நமக்கு சரீர சுகவீனம் வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம், போய் ஒரு மாத்திரை போடுங்க, இல்லைன்ற டாக்டர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நல்ல கவனிங்க, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஸ்தோத்திரம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் ஸ்தோத்திரம் தேவன் அனுமதிக்காத சில பாவங்களை செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் சரீர சுகவீனத்துக்கு நேராய் நம்மை தள்ளுகிறது. தேவன் அனுமதிக்காத சில தவறுதல்களை நாம் சரியாய் நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய சரீர சுகவீனமாய் அது மாறுகிறது. எஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அவன் ஸ்தோத்திரம் அவருடைய தழும்புகளாலே நம்மை குணப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது உண்மை. ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் அனுமதிக்காத அந்த பாவத்தை விட்டு நாம் என்ன பண்ண வேண்டும், விலகி ஓட வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்னதாக என்ன ஸ்தோத்திரம் தவறுதல்களையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சில நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விளைவை கொண்டு வருகிறது. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரர், அவர் வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் விழுந்துட்டார். விழுந்து அவர் அப்படி விட்டுட்டார். அடிபட்டருக்கு சரியாக கவனிக்கலை, விட்டுட்டார். அவருடைய வீட்டில் 2 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்க, ஒரு மருமகள் ஒரு மகள், 2 பேரும் பிரசவம் அடுத்தடுத்த எல்லாம் முடிஞ்சு, பிரசவ நாட்கள்லாம் முடிஞ்சு பிள்ளைகளை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா இவருக்கு ஒரே ஃபீவர், பயங்கர ஃபீவர். என்னென்ன டாக்டரை போய் செக் பண்ணால் விழுந்த இடத்துல பஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அது அப்படியே உள்ள இன்டெஸ்டைன்லாம் ஃபார்ம் ஆகி பயங்கர சின்ன தவறு. அன்றைக்கே அதை கவனித்திருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் வேண்டதாக அதிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கலாம். ஆனால் கவனிங்க பிரியமானவர்களே, இந்த தவறுகளை நாம் சில நேரத்தில் என்ன பண்ணிருக்கோம், தவிர்த்து விடுகிறோம். இது பின்னாடி பார்த்துக்கலாம், இது நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. அப்படி செய்யாதபடிக்கு அதை இமிடியேட்டாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமானோம். ஆனால் அந்த குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய முதலாவது காரியம், ஆமென், பாவத்தை விட்டு விலகணும், தவறுதல்களை விட்டு விலகணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில இந்த சரீர பலவீனம் வருவதற்கு காரணம் என்ன? மத்தேயு 9வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நாம் திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால், மத்தேயு 9வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை வாசிச்சோம் என்று சொன்னால், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய சரீர சுகவீனம், ஆமென், ஸ்தோத்திரம், எதற்காக வருகிறது? நம்முடைய விசுவாசம் பெருகும்படியாக. நம்முடைய விசுவாசம் நமக்குள்ள பெருகும்படியாக சில நேரத்தில் என்ன பண்ணுகிறது, சரீர சுகவீனம் காணப்படுகிறது. என்ன இந்த சரீர சுகவீனம், பலவீனம், இதற்கு பணங்களை செலவழிச்சாலும், எவ்வளவு மருத்துவங்கள் பார்த்தாலும் இதற்கு தீர்வில்லையா என்று சொல்லக்கூடிய நிலைக்கு காணப்படலாம். நான் நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2000 வருடத்துக்கு முன்பதாகவே அவருடைய தழும்புகளினால் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த சுகத்தை கொடுத்த தேவனை விசுவாசிப்பதற்கு, அந்த விசுவாச வாழ்க்கையில நாம் பெருகுவதற்கு, விசுவாச வாழ்க்கைக்கு நேராக நாம் பயணிப்பதற்கு சில நேரத்தில் அந்த சுகவீனம் நமக்கு தாமதமாகிறது. ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இங்கு பார்க்கிறோம் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இன்னும் மார்க்கு 5வது அதிகாரத்தின் 26வது வசனம் சொல்லுகிறது, அவள் என்ன பண்ணுகிறாள், அதிகமாய் வைத்தியர்களை பார்த்து செலவு செய்து, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று செலவு செய்து, என்னென்ன எந்தெந்த டாக்டரை போய் பார்க்க முடியுமோ, என்னென்ன மருத்துவம் செய்ய முடியுமோ அத்தனை செய்து பார்த்துட்டா. வசனம் சொல்லுகிறது, சற்றாகிலும் குணமடையலை. கொஞ்சம் கூட இந்த பலவீனம் மாறலையே, கொஞ்சம் கூட அந்த வியாதி என்னை விட்டு போகலையே, இந்த பலவீனம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நாம் ஆண்டவரை இன்னும் விசுவாசிப்பதற்கு தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மை அவருடைய பாதத்துக்கு நேராக தள்ளுகிறார். நம்முடைய விசுவாசம் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொள்வதற்கு, நாம் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் விசுவாசிப்பதற்கு, இன்னும் நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு நேராக வேறொன்று நிற்பதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மை நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம், அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன,
அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். ஆமென், அல்லேலூயா. என்ன ஸ்தோத்திரம். அவ்வளவு எளிதில்லை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நடந்து சென்ற பாதையில கூட்ட நெருக்கடி. ஏன்னா இப்படிப்பட்ட பலவீனத்தோடு இந்த ஸ்திரீ இந்த கூட்ட நெருக்கடிக்குள்ளாக நடந்து வருகிறார் என்று சொல்லி மனிதர்களுக்கு தெரிந்தது என்று சொன்னால் அதனுடைய விளைவு மோசமான விளைவாய் காணப்படும். ஆனாலும் ஆமென், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு நிச்சயம் சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்து அதில் உறுதியாய் நின்று அதற்கு நேராய் பயணித்தபடினால ஆமென், கர்த்தர் முன்னதாக வசனம் சொல்லுகிறது மத்தேயு 9:22 உன் விசுவாசம் அல்லேலூயா 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 ஆமென். நம்ம சரீரத்தில் காணப்படக்கூடிய சுகவீனங்கள் நம்மை ஆண்டவருடைய பாதத்துக்கு நேராய் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் விசுவாசிப்பதற்கு நேராய் நம்மை உந்தி தள்ளக்கூடியதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு முன்னதாக யோபுனுடைய வாழ்க்கையை நம்ம திருப்பி கொண்டு சொன்னா என்ன ஸ்தோத்திரம். சாத்தான் யோபு இடத்துல வந்து கேட்கிறான் அவனை புடமிடுவதற்கு. அதுவும் யோபுக்கு தெரியாது. என்ன ஸ்தோத்திரம். அதற்கு பின்பதாக ஆண்டவர் அவனை இரட்டத்தனையா ஆசீர்வதிக்க போகிறார் என்பதும் யோபுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய சரீர சுகவீனத்துல கர்த்தர் முன்னதாக தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டான். கட்டின மனைவி சொல்ற தேவனை தூஷித்து ஜீவனை விடும். என்ன சரீரம் அழுகி போயிடுச்சு, நாற்றம் எடுக்குது, பக்கத்தில் இருக்க முடியல. என்ன 10வது குறைக்கு மன அழுத்தம் வேற. நண்பர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க, நீ ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கிற, உனக்கு இந்த பலவீனம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனால் நல்லா கவனிங்க, யோபுவின் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணுகிறார், அவனுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையாய் கர்த்தர் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலவீனத்தை சுகவீனத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை தேடுவதற்கு, ஏற்கனவே சுகத்தை கொடுத்து விட்டார் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாய் தேவனை விசுவாசிக்க கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. மூன்றாவது நம்முடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய சுகவீனம் எதற்கு அப்படின்னா ஸ்தோத்திரம், யோவான் 9வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், 2வது வசனம் 3வது வசனத்தை திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். மூன்றாவது நம்முடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய சுகவீனங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டு பி அ விட்னஸ். ஆண்டவருடைய மகிமை நம்மேல் காணப்படுவதற்கு, தேவனுடைய மகிமை நம்முடைய சரீரத்தில் வெளிப்படுவதற்கு தேவன் என்ன பண்ணுகிறார், சில சுகவீனங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன தேவன் விரும்புகிற நேரத்தில், தேவன் ஸ்தோத்திரம் தம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற நேரத்தில் நம்மை பயன்படுத்துவதற்கு இந்த சுகவீனம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் காணப்படும். ஆமென். இன் ஹிஸ் டைம், அவருடைய நேரம் வரும் பொழுது. இங்கு இந்த மனிதனை குறித்து பார்க்கிறோம், இவன் பிறவிலே குருடன். இவனை குறித்து சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் இப்படி பிறவில குருடனாய் காணப்படுகிறானே, இவன் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? இவனுடைய பெற்றோர்களா இல்லை இவன் செய்த பாவமா என்று சொல்லி ஒரு நியாய தீர்ப்புக்கு நேராக அவர்கள் கேட்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்லுகிறாரு, இன்னைக்கு இந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக தான் இந்த பலவீனம் இவனுக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் முன்னதாக நம்முடைய சரீரத்தில் சில நேரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் தீராத பிரச்சனைகள், என்ன ஸ்தோத்திரம் தீராத பலவீனங்கள் காணப்படுகிறது சொன்னால், ஆண்டவருடைய நேரம் வரும் பொழுது அவர் அற்புத சுகத்தை கொடுக்க போதுமானவர் இருக்கிறார். அந்த சுகத்தை சுகந்தரிக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னதாக ஏற்கனவே அந்த சிலுவையில் கொடுத்து விட்டார். ஏற்கனவே நமக்காக அந்த சிலுவையில் அந்த சுகத்தை கொடுத்துட்டாரு. ஆமென். ஆனால் அந்த சுகம் ஆண்டவர் விரும்புகிற அந்த நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் அது வந்து தேவனை மகிமைப்படுத்தும் நிலைக்கு நம்மை மாற்றுகிற போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக. ஆகவே நல்ல கவனிங்க ஸ்தோத்திரம், இயேசு நமக்காக அவருடைய தழும்புகளினாலே நம்மை சுகப்படுத்தினார் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, அந்த சுகவீனம் நம்முடைய சரீரத்தில் காணப்படுவதற்கு 3 காரணங்களை பார்த்தோம். முதலாவது பாவம், தவறு செய்வதனால. ஆகவே நாம் தவறிலிருந்து பாவத்திலிருந்து விலகி ஓடினோம் என்று சொன்னால் அந்த சுகத்தை, இயேசு கொடுத்த அந்த சுகத்தை நம்முடைய சரீரத்தில் பெற்றுக்கொள்ளலாம். 2வது பார்த்தோம், நம்முடைய விசுவாசம் பெருகுவதற்கு நேராக சில நேரத்தில் அந்த சுகவீனத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆக நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமாக விசுவாசிக்க, இன்னும் தேவனுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்ப, இன்னும் ஆழமாய் ஆண்டவரை நம்ப
நம்ம ஸ்தோத்திரம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அந்த சுகவீனத்திலிருந்து விடுதலை பெறலாம். மூன்றாவது, தேவ மகிமைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆண்டவரை மாத்திரம் உயர்த்துவது. சில நேரத்தில் இந்த பலவீனம் என்ன மருத்துவம் செஞ்சாலும் மருத்துவர்களே இதற்கு தீர்வில்லை என்று சொல்லி விட்டு விடுவாங்க. ஆனால் நல்லா கவனிங்க ஸ்தோத்திரம், எந்த மருத்துவம் கைவிட்டதோ அமே ஸ்தோத்திரம், அந்த மருத்துவத்தை உண்டாக்கின தேவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவருடைய தழும்புகள் ஏற்கனவே நமக்கு சுகத்தை கொடுத்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதுதான் ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவரே, உம்முடைய மகிமை என்னுடைய சரீரத்தில் விளங்கத்தக்கதாக, உம்முடைய மகிமை என் சரீரத்தில் விளங்கத்தக்கதாக, அந்த நேரத்திற்காக, அந்த நாளிகைக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லணும் ஆண்டவருடைய சமூகத்தில். இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை உங்களில் ஒருவேளை பலவீனமோ சுகவீனமாய் நீங்கள் காணப்பட்டால் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஹல்லேலூயா, சுகவீனத்திற்கு பலவீனத்திற்கு காரணம் என்னன்னு தெரியல, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஒருவேளை ஸ்தோத்திரம் பாவ காரியமா இருக்கலாம், நாங்கள் செய்த தவறுதல்களா இருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா, நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா, நாங்கள் விசுவாசத்தில் பெருகும்படியாக எங்களை அதற்கு நேராக நடத்தலாம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை விளங்க ஆண்டவரே எங்கள் சரீரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுகவீனங்கள் காணப்படலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா, கர்த்தர் உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சித்தத்தின் மையத்தில் எங்களை வைத்து நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம், நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நடைபெற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய மகிமை எங்கள் சரீரத்தில் காணப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் அதிகமாய் விசுவாசத்திற்கு நேராக நாங்கள் செல்ல தேவன் கிருபை தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஹீலிங், ஆமென். சுகத்தை கொடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம மனசில் முதல்ல வரது இட் இஸ் ஆல்வேஸ் அன் எக்ஸ்டர்னல், என்ன வெளியரங்கமான ஒரு ஹீலிங் தான். ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னா வெளியரங்கமான ஒரு சுகத்தை கொடுத்தாதான் நமக்கு சுகம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் நமக்காக மரித்து ஆமென் ஸ்தோத்திரம் கொடுத்த சுகம் நமக்கு வெளியரங்கமான சுகம் மாத்திரம் இல்லை, இன்னர் ஹீலிங். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இட் இஸ் ஆல்சோ an இன்னர் ஹீலிங். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் கர்த்தருக்கு முன்னதாக நமக்கு அந்த சிலுவையில் கொடுத்த சுகம் வெறும் வெளியரங்கமான சுகம் மாத்திரமல்ல, நமக்கு உள்ளான சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உள்ளான சுகம் என்று சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா, உள்ளான மனிதன், நமக்குள்ளாக காணப்படுகிற உள்ளான மனிதனுக்கு தேவையான சுகத்தை தேவன் கொடுக்கிறார். இது என்ன சுகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மனிதன் உருவாக்கப்பட்ட நிலையை, ஆதி நிலையை நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், எந்த இடத்துல நம்ம சுகவீனப்பட்டிருக்கிறோம், எந்த இடத்துல நமக்கு அந்த சுகம் தேவை என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது எந்த பலவீனமோ சுகவீனமோ இல்லாம தான் உண்டாக்குனாரு கர்த்தர் முன்னதாக. ஆனால் பாவம் மனிதனுக்குள்ள பிரவேசித்தபடினால, பாவம் மனிதனுக்குள்ள பிரவேசித்தபடினால தேவ மகிமை இழந்து போனான். தேவ மகிமை இழந்து போன மனிதன் கர்த்தருக்கு மகிமை உண்டதாக ஸ்தோத்திரம் அந்த ஆத்மாவில ஸ்தோத்திரம் ஆவியில இழந்தவனாய் மரித்தவனாய் அவன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இந்த உள்ளான மனிதன் இழந்து போன மகிமையை, ஆமென் ஸ்தோத்திரம், இழந்து போன அந்த ஸ்தோத்திரம் ஸ்பிரிச்சுவல் லைஃபை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஹீல் பண்றாரு, அதை புதுப்பிக்கிறாரு, அதை மாற்றுறாரு, மறுரூபமாக்குறாரு. கர்த்தருக்கு முன்னதாக இயேசு சிலுவையில் நமக்கு கொடுத்த சுகம் வெறும் சரீர பிரகாரமான சுகம் மாத்திரமல்ல, இட் இஸ் ஆல்சோ an இன்னர் ஹீலிங். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்படுகிறது, நம்முடைய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியம் புதுப்பிக்கப்படுகிறது, அது மாற்றப்படுகிறது, அது உயிர் மீட்சி அடைகிறது. கர்த்தருக்கு முன்னதாக அதற்கு நேராக தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் சிலுவையில் நமக்காக மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. பாருங்க, நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவி ஸ்தோத்திரம் பாவம் உள்ள பிரவேசித்தபடினால மரணத்துல அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு முன்னதாக நல்லா கவனிங்க. நம்ம பாவம் என்னைக்கு மனிதனுக்குள்ள வந்ததோ அன்றைக்கு அவன் தேவ மகிமையை இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மகிமை குறித்து பேசுகிறது, என்ன மகிமை, என்ன வாட் இஸ் திஸ் க்ளோரி, இது என்ன மகிமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்னதாக இந்த க்ளோரி, இந்த மகிமை நம்மை மூடினதாய் தேவன் கொடுத்த ஒரு ஆடை போன்றதாய் காணப்படுகிறது. என்ன ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவனுக்கு மகிமையை கொடுத்து அவனை மூடி வைத்திருந்தார். என்ன அவன் ஆடை இல்லாதவன் என்ற நிலை அவனுக்கு தெரியாதது போல இந்த மகிமை அவனை மூடி கொண்டிருந்தது. கத்தவனதாக. ஆனால் பாவம் உள்ள வந்த உடனே அந்த மகிமை அவனை விட்டு விலகினது. விலகின மாத்திரத்தில் தான் அவன் புரிஞ்சுக்கிறான், ஐ எம் நேக்கட், நான் நிர்வாணி என்ற நிலையை அவன் புரிந்து கொள்கிறான். ஸ்தோத்திரம். இந்த நிலை ஸ்தோத்திரம் தேவனையும் மனிதனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவில் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. ஆமென். அந்த தொடர்பு
மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனால ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு கேட்கிறார், ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? என்ன வழக்கமாக வந்து பார்க்குற தேவன் வழக்கமாக வந்து பார்க்கக்கூடிய இடத்துல ஆதாமை தேடுறார். ஏன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. என்ன அந்த இன்னர் மேன், அந்த உள்ளான மனிதன், அவனுக்கும் தேவனுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்தோத்திரம் அவர் சிலுவையில் மரித்து ஆமென் அதை மீட்டெடுக்க தேவன் கிருபை தந்தார். அல்லேலூயா ஆமென். அந்த இடத்துலையும் தேவன் என்ன பண்ணுகிறார்? சுகத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய தழும்புகள் நம்முடைய இன்னர் மேனை ஆண்டவருக்கு நேராக ஒன்றுபடுத்துகிறது. ஆமென். அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக திரும்பவும் நம்மை புதுப்பிக்கிறது, அந்த உறவுக்குள்ளாக நம்மை கொண்டு செல்கிறதாய் காணப்படுகிறது. வெளியரங்கமான சரீர சுகத்தை மாத்திரம் கொடுக்கிற தேவன் இல்லை, என்ன ஸ்தோத்திரம், உள்ளார்ந்த சுகத்தையும் தேவன் கொடுக்கிறார். அதனால தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இந்த புது சிருஷ்டி நியூ கிரியேஷனாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். இது எங்கிருந்து வந்தது? அந்த இயேசுவின் தழும்புகளால. அந்த இயேசுவின் தழும்புகளால நமக்குள் காணப்பட்ட செத்து போன அந்த நிலை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழப்பட்ட நிலைக்கு நேராய் காணப்படுகிறது. ஆகவே கர்த்தருக்கு மகிமுன்னதாக இயேசுவான எனப்படுகிறார். நம்முடைய பாவத்திற்கு செத்து நாம் நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமுன்னதாக இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக காணப்படுகிற அந்த ஒருவேளை உமக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பில் காணப்படக்கூடிய ஆண்டவரே சிக்கல்களோ இல்லை ஸ்தோத்திரம் அந்த தொடர்பு ஆண்டவரே துண்டிக்கப்பட்ட நிலையோ, அந்த ரிலேஷன்ஷிப் முடிந்து போன நிலையோ, அதை ஒரு விஷயம் கூட எங்களுக்கு புதுப்பீங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் குணமானோம் அந்த ஆதி நிலைக்கு எங்களை திருப்புங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த ஆதி நிலைக்கு எங்களை திருப்புங்க. எங்களுக்கும் உமக்கும் உள்ள உறவில் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, அந்த ஆதி நிலைக்கு எங்களை திருப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய சாயல்ல நாங்கள் காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமையை நாங்கள் அணிந்தவர்களாய் காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து கர்த்தர் எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்களை புதுப்பித்து உயிர் ஆண்டவரே எங்களுக்கு உயிர் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் இன்னும் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாருங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை எல்லாரும் ஜெபிப்போமாக. கண்களை மூடினவர்களாக தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் எங்கள் சரீரத்தை புதுப்பிக்கிற தேவன், எங்கள் சரீரத்தில் சுகம் கொடுக்கிற தேவன், ஜீவனை கொடுக்கிற தேவன், ஆண்டவரே ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன். உம்முடைய தழும்புகளாலே குணமானோம் என்ற வார்த்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் ஒரு வயசு கூட எங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள, அதை ஆண்டவரே சுகந்தரத்துக்குள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இட் இஸ் நாட் ஒன்லி a physical healing Lord, it is also a spiritual healing. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஒரு சுகத்தையும் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் எங்களுக்கு தாருங்க ராஜா. ஆவியில நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாக, ஆவியில நாங்கள் பலன் கொண்டவர்களாக காணப்பட ஓ தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. அந்த ஆதி நிலைக்கு நேராய் கர்த்தர் எங்களை திருப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவில் விரிசல்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நெருங்கினவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களை அந்த ஆதி நிலைக்கு திருப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே ஆமென். by his wounds we have been healed. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தழும்புகளாலே நமக்கு சுகத்தை கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற எப்பேற்பட்ட சுகத்தையும் இந்த மாலை நேரத்தில் தேவன் தீர்க்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்கள் பலவீனங்கள் மாறுவதாக, எங்கள் சுகவீனங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே உம்முடைய தழும்புகளாலே சுகமானோம் என்பதை நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் சுகம் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீர், பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன்,
என் குடும்ப மருத்துவர் நீரே. ஓ சுகமானே சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹalleluya. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் குடும்ப மருத்துவராய் தேவன் எங்கள் சரீரத்தில் காணப்படுகிற சுகவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரமப்பா, எங்கள் ஆவிக்குரிய நிலையில நாங்கள் புதுப்பிக்கப்பட உயிர் தெழும்ப தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிற ராஜா. உயிர் பெற தேவனுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஹalleluya. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ நாமம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் சுகமும் ஆரோக்கியமும் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் காணப்படுவதாக. ஆமென். இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.